நண்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல கூலி படத்தோட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். கூலி படத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அப்புறம் ஓணம் பண்டிகை செலிப்ரேஷன், அப்புறம் சிக்கிட்டு வைப், அப்புறம் ரேப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன அப்டேட் தான் வந்துட்டு இருந்தது. பெரிய அப்டேட்டா எதுவும் வரல. அப்புறம் ஆகஸ்ட் 14th வந்து படம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அதை குறிக்கும் விதமா இன்னும் 100 நாள் தான் இருக்கு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து அதை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ 100 days to go அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. ஒரு சின்ன சாங்கோட. ஸோ அரங்கம் மதுரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த சாங்கோட அந்த வீடியோன்றது வருது. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஷௌபின் அவர் வந்து காமிக்கிறாங்க. அவர் வந்து அரங்கம் மதுரட்டுமே அப்படின்ற அந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த ஒரு போர்ஷன் வந்து செம மாசம் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே லேபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவர் வந்து நடுவில் போகிற மாதிரி ஒரு ஃப்ரேம். அது அப்படியே ஒரு மாசான சீக்வன்ஸில் இவர் என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் அந்த சீக்வன்ஸ்ன்றதே இருக்கு. ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா வந்து யாருன்னு பார்த்தா நீங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் ஒரு சின்ன வயசுல இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவீங்க. ஏன்னா முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்சம் வயசானதா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது தெரியும். இதுல பார்க்கும்போது ஓகே, யங்ஸ்டரா வந்து ஒரு ரஜினி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படி பார்த்து நீங்க ஏமாந்துருவீங்க. ஆனா அது வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா. ஸோ அவரோட அந்த ஹேர் ஸ்டைலும் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள் மாதிரியே இருக்கும். ஸோ அவரோட ஃப்ரேமும் வந்து பேக் சைட்லேயே காட்டுறாங்க. அதுவும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வில்லனை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு. ஷௌபின் வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி, அதாவது ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவா வர்ற ஒரு ஹீரோ, மெயின் சூப்பர் ஸ்டார், மெயின் ஹீரோ சூப்பர் ஸ்டார், அவருக்கு சப்போர்ட்டிவா ஷௌபின் வர மாதிரி அந்த ஃப்ரேம் இருக்கு. இந்த உபேந்திராவோட ஃப்ரேம் வந்து இவர் மேபி வில்லனா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இதெல்லாம் அசம்ஷன் தான். பட் அதுக்கப்புறம் வர்ற சத்யராஜ் அவரோட ஃப்ரேம் வந்து கண்டிப்பா இவர் வில்லன் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவரோட மொட்டத்தலை அதை பார்க்கும்போதே அவர் வில்லனாக தான் இருக்கும். அவரோட மொட்டத்தலை அதை பார்க்கும்போதே அவர் வில்லனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அது போக வந்துட்டு வில்லனா தான் அவர் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்தது. ஸோ அவரோட ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்டா அந்த லைட்டிங், அவரை வில்லனா உட்காந்துருந்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் அது பர்ஃபெக்டா இருக்கு சத்யராஜ் அவர்களுக்கு. ஸோ ஹீரோவை தவிர்த்து ரொம்ப நல்லா இருக்கிற ஃப்ரேம்ஸ்ல வந்து சத்யராஜ் அவர்களோட ஃப்ரேமும் இருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து நாகார்ஜுனா அவரோட ஃப்ரேமும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இளம் வயசு ரஜினிகாந்த் அவர்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா அப்படியே வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ஹேர் ஸ்டைல்லே இருக்கு. ஏன்னா நாகார்ஜுனாவும் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ஹேர் ஸ்டைல்ல இருப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்டைலிஷா பிரைட் லைட்டோட சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பகல்ல இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஹார்பர்ல அவர் நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இவரோட கேரக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஏன் அப்படி தோணுது அப்படின்னா அடுத்த ஃப்ரேம் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஃப்ரேம். அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே எல்லாருமே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இது வந்து ஒரு ஐகானிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, தளபதி படத்தோட அந்த ஒரு ஃப்ரேம், அதே மாதிரியான ஃப்ரேம் வந்து இதுல வச்சிருப்பாங்க. அதுல சொல்லடி கண்ணால ஒரு செய்தி, அந்த பாட்டோட ஃப்ரேம் சோபனா அவர்கள் போகும்போது அந்த ஒரு பிஜிஎம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அந்த சன்லைட்டு, அந்த ஒரு ஈவினிங், அந்த ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு தளபதி படம் பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ அதோட அந்த மேக்கிங், மணிரத்னம் அவர்களோட மேக்கிங் வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான ரசிகர்களுக்கு கூட அந்த ஃப்ரேம்ன்றது பிடிக்கும், அந்த பாட்டு பிஜிஎம்ன்றது பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்த்த ஒரு ஃப்ரேம்னு சொல்லலாம். அந்த விண்டேஜ் வைப் வந்து அப்படியே இந்த படத்துல கொண்டு வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் வந்து விண்டேஜ் வைப்பை வந்து அப்படியே கேரி அவுட் பண்றதுல ரொம்ப சூப்பராகவே பண்றாரு. விக்ரம் படத்துல அந்த சக்க கோயிலே அந்த சாங் வந்துட்டு சூப்பரா பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அதே போல வந்துட்டு லியோலையும் கருகரு கருப்பாய் அந்த பாட்டையும் வந்து பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே போல இந்த படத்துல இதை வந்து ஒரு ஃப்ரேமா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த விண்டேஜ் வைப்பை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஃப்ரேமா இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இதுவும் வந்து அந்த ஒரு ஹார்பர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேபி அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நாகார்ஜுனா அவர்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ அதனாலதான் அப்படி சொன்னேன். ஸோ அந்த ஃப்ரேம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் அடிக்கிறாரு. அந்த விசில் அடிக்கிறதோட வந்து 100 days to go அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அரங்கம் மதுரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்ற மாதிரி அவரை புகழ்ற மாதிரியான வரிகள். ஸோ இதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா
இது எல்லாமே சூப்பர் ஸ்டார் அவர்களை புகழ்ந்து எழுதுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மியூசிக்கும் வந்து சூப்பரா இருக்கு. அனிருத் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா எப்பவும் போடுற அவர் வந்து ட்ரம்ஸ்லாம் போட்டு டம் டம்னு அடிக்காம இது வந்து ஒரு ஸ்டைலிஷ் மேக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த சாங்கே வந்து ஒரு ஸ்டைலிஷா இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட ஒரு பெரிய கமர்ஷியல் என்டர்டெய்னரா இந்த படம் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்பவே வந்து நமக்கு டீசர் எப்போ விடுவாங்க, ஃபுல் சாங் எப்போ விடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஆர்வத்தை தூண்டி இருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஸோ நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.